ஹை ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் செம்மையாக கொண்டாட்டத்தோடு இருந்தாங்க. அந்த ஜனநாயகன் படத்துக்கு நடிகை த்ரிஷா அவர்களும் வந்திருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அவர்களும் ஜனநாயகன் ஃபஸ்ட் ஷோ பார்க்க வந்திருந்தாங்க. அப்போது அங்கே இருந்த நிறையா மீடியா பீப்புள் அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனநாயகன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது ஒரு நல்ல படம், ஜனநாயகன் சூப்பராக இருந்தது, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த படத்தை. பட் இதில் இருக்க எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இனிமேல் அவரை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது அப்படின்றது தான். ஏன்னா விஜய் அவர்களை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறோம், இதுதான் அவரோட கடைசி படம் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் த்ரிஷா அவர்களை பற்றி கேட்கும்போது அவங்க அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் போயிட்டாங்க. அதே போல் த்ரிஷா அவர்கள்ட்ட இந்த படத்தை பற்றியும் விஜய் அவர்கள் பற்றியும் கேட்கும்பொழுது அவங்கள்ட்ட கேட்குறப்ப அவங்களும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் போயிட்டாங்க. ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னு சொல்லலை, விஜய் அவர்களை பற்றின கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் கிளம்பிட்டாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் விஜய் அவர்களை பற்றியும் த்ரிஷா அவர்களை பற்றியும் தான் சேர்த்து நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்தது. பட் அது எல்லாம் ரூமர்ஸ் தான் அப்படின்னு ரசிகர்கள் சொன்னாலும் பட் வர நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சீக்கிரமே அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுக்காக தான் த்ரிஷா அவர்களோட அம்மா கிட்ட கேட்டாங்க. பட் த்ரிஷா அவர்கள் அம்மாவும் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க. பட் எது எப்படியோ நேற்று ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிடுச்சு, ரசிகர்கள் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. பட் என்னதான் ஹாப்பியாக இருந்தாலும் கிளைமேக்ஸ் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் விஜய் அவர்களை மிஸ் பண்ணுற மாதிரி போட்டால் அந்த சீனால் எல்லாருமே அழுதுட்டு தான் வராங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நியூஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.